குருக்கள்னால அந்த காலாஞ்சி அந்த குடும்ப தலைவர் தான் கையளிக்கப்படுது. அந்த கொடிச்சில செய்வங்கள்ட்ட கையளிக்கப்படுது. கையளி சொன்னாங்க. இப்போ பாருங்கள் பூசைகள் இடம்பெறும். பிரதான குருக்களால் தீபங்கள் காட்டி இந்த பந்தக்கால் நம்பரங்களால் பார்க்க எங்களுடைய பரம்பரை இப்பொழுது 4 தலைமுறைகளாக இந்த காலாஞ்சி வைபவம் நடந்து கொண்டு வருகிறது. பந்தல் கால வழியில் கொண்டுட்டாங்க. மற்றது பிரதான குருக்களும் மற்ற ஆலயத்தோட ஒப்படைக்க ஒரு வித்தியாசமான தனித்துவம் மிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் என்று தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலாஞ்சி கொண்டு வந்து இந்த கொடிச்சில செய்கிறவங்க வீட்டை வந்துட்டாங்க. பரம்பரையாக நடந்து கொண்டு வருது. இப்போ 4 தலைமுறையாக இது நடந்து கொண்டு உண்மையாகவே தெற்குப்புற வாசலை தாண்டி இப்போ வடக்குப்புற வாசலை நோக்கி மாட்டு வண்டியில் போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காலாஞ்சி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால் இந்த கொடிச்சியிலே கொடுக்குற செங்குந்த இனத்தை சேர்ந்த ஆக்கள் தான். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோமாண்டா, நல்லூருக்கு முன்பாக இந்த சுற்று வட்டாரத்தை பார்த்தாலும் தெரியும், நல்லூர் முன் ராஜகோபுரத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். என்ன காரணம்டா, இன்றைக்கு ஒரு காலாஞ்சி வழங்குற ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெறப்போது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாகத்தான் இது இடம்பெறப்போகுது. 2025 7ஆம் மாதம் 21ஆம் தேதி கிட்டத்தட்ட திங்கட்கிழமை காலை 6:30 மணி அளவாகுது. பாருங்கள், கோயிலில் எல்லாருமே வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே இப்போ வருடாந்த மகோத்சவம் ஒன்று நல்லூரில் இடம்பெறப்போது 29ஆம் தேதி. அப்போ அந்த வருடாந்த மகோத்சவமானது கொடியேற்றத்தோடு இடம்பெறும். அந்த கொடியேற்றத்துக்கு முதல் 2 நிகழ்வுகள், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் இடம்பெறும். உண்மையாகவே நல்லூர் என்ற ஒரு தனித்துவமான ஆலயம். மற்ற ஆலயத்தோட ஒப்படைக்க ஒரு வித்தியாசமான தனித்துவம் மிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் என்று தான் சொல்லணும். ஏனென்னா நிறைய வரலாறுகள் இருக்குது. அந்த நிகழ்வில் ஒரு நிகழ்வு தான் இன்று இடம்பெறப்போது, அதாவது காலாஞ்சி வழங்குது. இந்த காலாஞ்சி வழங்குற நிகழ்வு எப்படின்னா, இருந்து பந்தக்கால் நட்டு இந்த கொடிச்சியில் செய்கிறவங்க, அதாவது ஆண்டு தூரமாக ஆண்டாண்டு காலமாக இந்த நல்லூருக்கு கொடிச்சியில் செய்து கொடுக்கறதுக்கு ஒரு மரபொன்று இருக்குது. ஒரு இந்த செங்குத்தன் மரபொன்று இருக்குது. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த நல்லூருக்கான கொடிச்சியில் செய்து கொடுப்பாங்க. அப்போ இங்கேருந்து பந்தக்கால் நட்டு அந்த 2 வீட்டை போய் ஒரு காலாஞ்சி கொடுக்குறது, அதாவது கொடிச்சியில் செய்கிறதுக்கான ஆயத்த வேலைப்பாடுகளுக்கான ஒரு காலாஞ்சி கொடுக்குற நிகழ்வு தான் இடம்பெறும். இதன் பிறகு கொடியேற்றத்துக்கு முதல் நாள் அந்த கொடி சீலையை இங்கிருந்து ஒரு தேர் மூலம் கொண்டு வருவாங்க. அப்போ இப்படியான வரலாற்று நிகழ்வு தான் இன்றைக்கு இடம்பெறப்போகுது. உண்மையாகவே இந்த நல்லூரை பற்றி நான் ஒரு விடயம் சொல்லணும். மற்ற கோயிலோட ஒப்படைக்க நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் இடம்பெறும். அதாவது இந்த கொடிச்சியில் இந்த காலாஞ்சி கொடுக்குற நிகழ்வே ஒரு பெருவிழா மாதிரி தான் இடம்பெறும். அதாவது பழைய காலத்தில் இந்த மாட்டு வண்டியில் போய் தான் இந்த காலாஞ்சி கொடுப்பாங்க. அப்போ அப்படியான மரபு ரீதியான ஒரு பழமை மாறாத ஒரு கோயில் தான் இந்த நல்லூர் ஆலயம். இந்த நல்லூர் ஆலயத்தில் இன்னும் தனித்துவம் சொல்லணுமெண்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆலயத்துக்குள்ள சில கோயிலுக்குள்ள காணொலி பதிவு செய்யலாம். ஆனால் ஆலயத்துக்கு வெளியில் மட்டும்தான் ஏதாவது ஒரு ஃபோனோ இலத்திரிய சாமான் எதுண்டாலும் ஆலயத்துக்கு வெளியில் மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தலாம், உள்ளே போகலாது. அதோட கோயிலுக்குள்ளே போய்க்க மேலாடை ஆண்கள் அணிஞ்சு போகலாது. அதோட பெண்கள் எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஆடைகள் மட்டும், அதாவது உகந்த ஆடைகள் மட்டும்தான் அணியலாம். அப்படியான நிறைய ஒரு கட்டுப்பாடு உடையதுமான ஒரு தனித்துவம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் தான் இந்த நல்லூர். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கு இந்த காலாஞ்சி கொடுக்குற இந்த விடயம் எப்படி இருக்க போது, என்னென்ன முறையில் கொடுக்க போகிறாங்க அன்றதை சில குருக்களோடையும் கருத்து செஞ்சு அப்புறம் ராஜவி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சரியாக நேரம் 7:30 மணி ஆகுது. சரியாக 7:30 மணி அளவில் தான் இந்த ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், பூசைகள் இடம்பெறுது கோயிலில். நாங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பூசைகள் இடம்பெற்று வெளியில் தான் வந்து இந்த மாட்டு வண்டியிலிருந்து அந்த காலாஞ்சியை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறும். அதோட பாருங்கள், காலை நேரத்தில் எல்லாருமே பாருங்கள் பூசாரிமார் போகிறாங்க. மற்றது காலை நேரம் கிட்டத்தட்ட 7:30 மணி அளவில் ஆலயத்தை வழிபடுறதுக்கும் வெளியில் பக்தர் கூட்டம் நிற்கிறதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே ஒரு காலை பொழுதில் இந்த நிகழ்வை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு குளிர்மையாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காலாஞ்சி கொடுக்குற அழகை இந்த விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாட்டு வண்டியில் தான் அந்த கொடிச்சியில் காலாஞ்சியை கொண்டு போய் அந்த இடத்துக்கு கையில் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க.
பாருங்கள் பழைய கால அந்த மரபு முறையில் தான் அந்த மாட்டு வண்டிலையும் இருக்குது. மாட்டு வண்டியில் பாருங்கள் 4 சைட்லேயுமே, அதாவது 4 சைட்லேயுமே மயில் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு மற்றது எல்லா இடமும் அந்த சீலையில் கட்டியும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த மாடை பாருங்கள், அதாவது இந்த காளை மாடு ஊடாகத்தான் நாங்கள் கொண்டு போகிறாங்க. அதோட இந்த காளை மாடுகளையும் பாருங்கள் அலங்கரித்து வியூதிகள் எல்லாம் பூசி அதோட பட்டு எல்லாம் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதோடு இந்த மாட்டின் பின்புறத்தை பாருங்கள் அவ்வளவு உயரமாக இருக்குது. இதை திகில்னு சொல்லுவாங்க. நான் கேட்டேன்னு பாருங்கள், அவ்வளவு அழகான மாடுகள் பாருங்கள். 2 மாடுகளும் அங்கே 2 காளைகளும் நிற்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வெளியில் வராங்க. வெளியில் வந்து இன்சிடென்ட் இந்த மாட்டு வண்டியில் ஏறி காளாஞ்சியை கொண்டு போகிறது தான் நான் இப்போ காணொலியில் பதிவு செய்ய போகிறோம். அதோட பிரதான குருக்கள் தான் அந்த காளாஞ்சியை கொண்டு வந்து இந்த மாட்டு வண்டியில் ஏறி வருவாங்க. இப்போ பாருங்கள் மேள தாளங்களோட அந்த காளாஞ்சிகளை கொண்டு வரதையும் பார்க்குறோம். அதோட இன்னொரு விடயம் என்னென்னா, காளாஞ்சி கொண்டு போகிறதுக்கு முதல் பந்தக்கால், அந்த பந்தக்கால் நட்டு தான் அந்த காளாஞ்சியை கொண்டு போவாங்க. பாருங்க, முன்னுக்கு மேல தாளங்களோட நாதஸ்வரம் வாசித்தபடி வராங்க. அதோட முன்னுக்கு குருக்கள் எல்லாருமே பந்தல்காலையும் கொண்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த பந்தல்காலை முதல் கொண்டே நடுவாங்க. இந்த பந்தல்கால் நட்ட பிறகு தான் அந்த காளாஞ்சியை கொண்டே கொடுப்பாங்க. பந்தல்கால் நடுறதுக்கு வெளியில் போகிறாங்க. பந்தல் கால வெளியில் கொண்டுட்டாங்க. மற்றது பிரதான குருக்களும் தேங்காய் உடைச்சு தான் இந்த ஏற்பாடுகள் நடைபெறும். பாருங்க, எங்களுடைய பிரசன்னா குருக்களும் பாரார். எல்லாரும் வராங்க. இப்போ இந்த பந்தல் கார் நடுறதுக்கு தான் அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. முதல் முக்கியம் இந்த நல்லூரில் இந்த தேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இப்போ இந்த பந்தக்கால் நடுறது மற்றது காளாஞ்சி கொடுக்கறதுக்கு முன்பாக தேருக்கு வந்து தீபங்கள் காட்டி பூஜைகள் செய்து தான் அடுத்த ஏற்பாடுகள் இடம்பெறும். அந்த ஏற்பாடுகளை தான் நாங்கள் இப்போ பார்த்து நிற்கிறோம். உள்ளுக்குள்ள பிரதான குருக்கள் உட்பட அனைத்து பேருமே அந்த தேருக்கான தீபங்கள் காட்டி பூஜைகள் செய்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பூஜைகள் செய்து வெளியில் வரும் காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்க, பக்தர் கூட்டம் எல்லாருமே இப்போ வந்துருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த காளாஞ்சி கொடுக்குற நிகழ்வை சந்தோஷமாக வந்து பக்தியோடு பார்க்குறதே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பிரதான குருக்கள் தேங்காய் உடைக்கிறது கொண்டு வரோம். அது அதோட எங்களோட பிரசன்னா குருக்களும் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பந்தல் கால் அங்கே நடுறதுக்கு கொண்டு போகிறாங்க. பாருங்கள், முதலாவது பந்தல்கால் அந்த ஈசான மூலையில் தான் நடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முதல் நாள் பந்தல்காலை அந்த ஈசான மூலையில் நடுறதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ கொண்டு அந்த பந்தல்காலை நாட்டுறாங்க. ஈசான மூலையில் முதல் பந்தக்கால் நாட்டப்பட்டு பிரதான குருக்களால் எல்லாருமே தேங்காய் உடைச்சு அந்த பூசைகள் இடம்பெறது அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்காய்கள் உடைச்சு ஆரம்பிக்கப்படுகின்றது.
இப்போ அனைத்து பந்தல் கால்களும் நடுறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுது. பாருங்க, இப்போ அனைத்து பந்தல் காலுமே நடுறாங்க. பிரதான குருக்களால் தீபங்கள் காட்டி இந்த பந்தல்கால் நடுறதுங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பந்தல்கால் அனைத்தும் நட்ட பிறகு கோயில் முன்வாசலை நோக்கி எல்லாருமே போகிறாங்க. பாருங்க, பிரசன்னா குருக்களும் போகிறார். அதோட பக்தர்கள் எல்லாருமே இந்த பூஜையை பின்தொடர்றதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காளை மாடுகள் அனைத்தும் மாட்டு வண்டிகளில் பூட்டப்பட்டிருக்குது. இதன் பிறகு இப்போ பந்தல்கள் நட்ட பிறகு எல்லாருமே கோயில் உள்வாசலை நோக்கி போகிறாங்க. இனித்தான் இந்த காளாஞ்சியை வழியில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறும். இப்போ கோயிலுண்ட தெற்குப்புற வாசல், அதாவது தெற்குப்புற கோபுர வாசலுக்கு இப்போ மாட்டு வண்டி போகுது. பாருங்க, தெற்குப்புற வாசல். இந்த தெற்குப்புற வாசலை நோக்கி இப்போ மாட்டு வண்டியில் போடுறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னுக்கு பிரதான குருக்களும் பிரசன்னா குருக்களும் அந்த காளாஞ்சியை தாங்கி பிடிச்சு கொண்டு மாட்டு வண்டியில் போடுறதே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெற்குப்புற வாசலை தாண்டி இப்போ வடக்குப்புற வாசலை நோக்கி மாட்டு வண்டியில் போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காளாஞ்சி நிகழ்வு கூட நான் என்னோட கூட சொல்லியா, எல்லா கோயில்லையும் எல்லா திருவிழாவும் இடம்பெறும். ஆனால் இங்கே இந்த காளாஞ்சி கொடுக்குறதுமே ஒரு பெருவிழா மாதிரி தான் இடம்பெறும். அதுதான் உண்மை. ஏன்னா நல்லுரிமையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில் இருக்கேக இந்த திருவிழா தொடங்குகிற காலங்களில் பாருங்கள், இங்கே மட்டும் அதிகளவான மக்கள் கூட்டம் இருப்பாங்க. ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு அலங்கார வேலையிலுமே இந்த திருவிழா இடம்பெறும். அதுதான் ஒரு உண்மையாகவே ஒரு சிறப்பான விடயம். இப்போ வடக்கு வாசல் நோக்கி இந்த காளாஞ்சியை கைத்தாங்கினபடி எங்களோட பிரதான குருக்களும் பிரசன்னா குருக்களும் போகிறாங்க. பாருங்க, முன்னுக்கு எல்லா குருக்களும் போகிறாங்க. பின்னுக்கு மாட்டு வண்டியில் வந்து விட்டு போய்ட்டு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்போ நாங்கள் அந்த காளாஞ்சி கொடுக்குறதுக்காக கொடிச்சியில் செய்கிறவங்க அந்த வீட்டை தான் போய்க்கு நிற்கிறோம். இது வந்து செங்குந்தன் மரபில் பிறந்தாக்கள் தான் ஆண்டாண்டு தூரம் அந்த காளாஞ்சியை செய்வாங்க. அதோட இந்த காளை மாடுகளில் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த திகிலன்ற ஒரு விஷயம் பாருங்கள். காளை மாடுகளும் விபூதிகள் வச்சு அலங்கரித்து அவ்வளோ அழகாக போகுது. பாருங்கள், அந்த மாடுகள் இந்த கழுத்தில் இருக்கிற மாலைகள் எல்லாத்தையும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், பரபரப்போடு அவ்வளவு பக்தி பூர்வமாக அனைவரும் அந்த இந்த நிகழ்வை பார்க்குறதுக்காக ஓடோடி போகிறதே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ காளாஞ்சியை கொடுக்கறதுக்காக வீதியோரம் பயணித்து கொண்டு போகிறாங்க. மற்றது வெளியில் குழந்தை பிள்ளைகளும் இந்த நிகழ்வை பார்க்குறதுக்காக நிற்கிறவங்களா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நாங்கள் இந்த காளாஞ்சி கொடுக்குற நிகழ்வை பற்றி தான் மக்களுக்கு சொல்லுவோம். நாங்கள் இந்த காளாஞ்சி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால், இந்த கொடிச்சியிலே கொடுக்குற செங்குந்த இனத்தை சேர்ந்த ஆக்கள் தான். ஆனபடியால்
அந்த செங்குந்தர் இனத்தை சேர்ந்த ஆக்கள் அவியல் இதுக்கு கொடிச்சியில் ஏற்றி கொண்டு வரத்துக்கு ஒரு தேரை செய்து வச்சுக்கணும். அந்த தேர் கொண்டலாடி வைர கோயிலுக்கிட்ட உள்ள மடத்தில் நிற்கிது. அங்கே கொண்டு போய் இந்த காளாஞ்சியை கொடுத்துட்டு பிறகு அடுத்ததாக கள்ளியங்காட்டில் இருக்கக்கூடிய கொடிச்சில உபயோகாரர் வீட்டில் கொண்டு போய் இந்த அடுத்த காளாஞ்சியை கொடுத்து போட்டு அவங்க திரும்பிடுவாங்க. கொடிச்சிலைக்கு முதல் நாள் அவர்கள் கொடிச்சிலையை கொண்டு வந்து இங்கே தேர் முட்டியில் கொண்டு வந்து வச்சு பூசை செய்து தேரில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து நல்லுக்கம் சாமிகள் கொண்டு வந்து கையளிப்பார்கள். மற்றது ஆண்டாண்டு காலமாக இந்த கொடிச்சில செய்கிறவங்க ஒரே மரபுடைய ஒரே ஆட்களா? ஒரே ஃபேமிலி தான். ஒரே ஃபேமிலி. ஒரு செங்குந்த இனத்தை சேர்ந்த ஒரே ஃபேமிலி தான் தொடர்ந்து செய்து கொண்டு வரையினோம். அப்பா பாட்டன் பிள்ளைண்டா அப்படி போய்கொண்டே இருக்குது. இப்போ கொடுக்குறாக்கள் பேரன். அதோட உண்மையாகவே இந்த காளாஞ்சி கொடுக்குற நிகழ்வுன்றது இந்த நல்லூரில் அது ஒரு பெருவிழா மாதிரி இடம்பெறும். என்ன அதோட இப்போ இனி 29ஆம் தேதி கொடியேற்றத்தோட இந்த நிகழ்வு ஆரம்பமாகும். கொடியேற்றத்துக்கு முதல் நாள் திருப்ப இந்த கொடிச்சீலே இங்கே கொண்டு வருவாங்களா? அப்படி இல்லை கொடிச்சீலை அப்படியே கொடுத்தா அப்புறம் திருப்பி பாவிக்கிற இல்லை. அப்புறம் அடுத்த முறை புது கொடிச்சீலை தான். ஏன்னா அதில் முருகன் படம் எல்லாம் கீறுறது ஆர்டிஸ்ட்டை கொடுத்து கீறுவாங்க. கீறு ஒரு புது சீலை ரோலை வாங்க வேணும். வாங்கி கீறு ரெடியாக வச்சிருப்பாங்க. இப்போ அந்த காளாஞ்சி செய்கிற வீட்டை கொண்டே இதை கொடுப்பாங்க. அவங்க அதை பேர்ந்து அதை கொடுத்த பிறகு இந்த நிகழ்வு முடிவடையும். அதோட முடிவடையும். அவ்வளோதான் இந்தியன் நிகழ்வு. அதுதான் தேர்மணத்தில் கொண்டு ஒரு காளாஞ்சி தேர்மணத்துக்கு தேர் காவி கொண்டு வரபடியால் அடுத்த காளாஞ்சி கொடிச்சியில் கொடுக்குறாங்க ஒரு காளாஞ்சி. இந்த ரெண்டையும் கொண்டே கொடுத்து முடிஞ்ச பிறகு நம்மளை திரும்பி வந்துடுவினோம். இதுதான் தொன்று நடந்து வரும் ஒரு முறையாக இருக்கிறது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்து இதுதான் எங்களுக்கு தெரியும் நடக்குது. அதுக்கு முந்தி கூடியே நடக்குது. இப்போ கொஞ்சம் விமர்சையாக நடக்குது. முந்தி சிம்பிளாக நடந்த விஷயம் இப்போ விமர்சையாக நடக்குது. வேற என்ன இந்த நல்லூரை பற்றி பெருமையாக சொல்லலாம்? நல்லூரை பற்றி பெருமையாக சொல்கிறேன்னு சொன்னால் தொட்டு அதுக்கு நாங்கள் சரித்திரம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி பத்தாது. நாங்கள் அறிஞ்ச காலத்தில் இருந்து இது ஒன்று இருக்குது. டெவலப் பண்ணி நாங்கள் முந்தி ஆரம்பத்தில் மூலஸ்தானத்துக்கிட்ட எல்லாம் போய் கும்பிடுவோம். அப்படி நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இது கேட்க பிறகு க்ரௌட் கூட அவை ஆக்களை வெளியால் கொண்டு வந்து இந்த க்ரௌட் கூட்டத்தை ஒன்றும் செய்யலாது என்ன. அப்போ நாங்கள் வெளியால் வந்து இப்போ எல்லாம் கூடுதலாக அப்படித்தானே க்ரௌட் கூடைக்குள்ளே எல்லா மாற்றங்களும் பிறந்தானே. ஏன்டா க்ரௌட்டை கொண்டு வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். சரி, காளாஞ்சி எடுத்துக்கொண்டு பிரதான குருக்களும் பிரசன்னா குருக்களும் இந்த கோயில் சின்ன அந்த முருகன் கோயிலில் கொண்டு கொடுக்கறதுக்காக அந்த அழைப்பு விடுதுன்னு சொல்லுவாங்க. முதல் அழைப்பு இவங்களுக்கு தான் விடுவிக்கப்படும். அப்போ அந்த அழைப்பு விடுறதுக்காக போகிறதுனால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ முதல் ஒரு முருகன் கோயிலை கொண்டு ஒரு காளாஞ்சி ஒன்று கொடுத்தவங்க அவங்கெல்லாம் என்ன விஷயம்னா அந்த கோயிலேருந்து இந்த கொடிச்சியில் எடுத்து வரதுக்கான தேர் கொடுக்குற கோயில் அந்த கோயிலான். அப்போ அந்த கோயிலில் ஒரு காளாஞ்சி கொடுத்தவங்க இனி கொடுக்க போகிறது ஆண்டாண்டு காலமாக இந்த காளாஞ்சி அதாவது இந்த கொடிச்சியில் செய்கிறவங்க போய்ட்டு அடுத்த காளாஞ்சியை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இடம்பெறுது. அதோடு நாங்கள் முதல் கொடுத்த அந்த காளாஞ்சியானது அந்த கோயிலானது இந்த கொடிச்சியில் செய்ததன் பிறகு அந்த கோயில் தேர் மூலம்தான் இந்த கொடிச்சியிலேயே நல்லூருக்கு எடுத்து செல்வாங்க. அப்போ முதல் காளாஞ்சி அந்த வரவு வைக்கிறதுன்றது அழைப்பு அந்த கோயில் உரிமையாளர்கள்ட்ட கொடுத்தது. இனி நாங்கள் இந்த கொடிச்சியில் செய்கிறவங்கள்கிட்ட அதாவது ஆண்டாண்டு காலம் இந்த நல்லூருக்கு கொடிச்சியில் செய்கிறவங்கள்கிட்ட இந்த காளாஞ்சியை கொடுக்குறது தான் அடுத்த நிகழ்வாக நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடிச்சியில் கொண்டு போகிறாங்க, அந்த காளாஞ்சி கொண்டு போகிறாங்க. பிரதான குருக்களும் பிரசன்னா குருக்களும் போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், மாட்டு வண்டிலுக்கு முன்னுக்கு பக்தர் கூட்டர் எல்லாமே நின்று வழிபடுறாங்க. இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வானது உண்மையாகவே பார்ப்பதற்கு ஒரு மெய்சிலுக்க வைக்கக்கூடிய மாதிரி தான் இந்த நிகழ்வு இருக்குது. அதுதான் உண்மை. ஏனென்றால் ஒரு அதிகால வேளையில் பூசையோட ஆரம்பமாக இந்த நிகழ்வானது காளாஞ்சி கொடுத்து முடியும் வரைக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவும் ஒரு வரலாற்றில்
சிறப்புமிக்க நிகழ்வாக தான் காணப்படுது. அந்த காளாஞ்சி கொண்டு வந்து இப்போ இந்த கொடிச்சியில் செய்கிறவங்க வீட்டை வந்துட்டாங்க. பிரதான குருக்கள் பிரசன்ன குருக்களும் அந்த காளாஞ்சி தாங்கிய வண்ணம் வராங்க. இதுதான் அந்த கொடிச்சியில் செய்கிறவங்க வீடு. பாருங்க அந்த காளாஞ்சியை ஏந்திய வண்ணம் குருக்கள் எல்லாரும் வராங்க. இந்த குடும்பம் தான் இந்த கொடிச்சியில் செய்கிறவங்க, இந்த காளாஞ்சியை கையில் வாங்குறவங்க. பிரதான குருக்கள்னால அந்த காளாஞ்சி அந்த குடும்ப தலைவர்கிட்ட கையளிக்கப்படுது. அந்த கொடிச்சியில் செய்கிறவங்கள்ட்ட கையளிக்கப்படுது. கையளிச்சுட்டு இப்போ போகிறாங்க. வணக்கம். நீங்கள் தான் அந்த காலாதி காலமாக இந்த காளாஞ்சி கொடுக்குற அந்த நிகழ்வை பற்றி இது பரம்பரையாக நடந்து கொண்டு வருது. இப்போ 4 தலைமுறையாக இது நடந்து கொண்டு வருது. உண்மையாகவே எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு கொடுப்பனவு தான் இது. நம்மளுக்கு இந்த காளாஞ்சி இந்த கொடிச்சியில் செய்கிற கொடுப்பனவு என்னென்னா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நல்லூர் ஆலயத்தில் இந்த கொடிச்சியில் செய்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெருமையாக தான் நினைக்கிறேன். இது பரம்பரையாக செய்கிறது தான். இது எத்தனாவது தலைமுறை? 4வது. ஓகே, நன்றி அண்ணா. ஓகே. மற்றது ஆண்டாண்டு காலமாக உங்களோட பரம்பரை தான் இந்த நல்லூருக்கான கொடிச்சியில் செய்கிறவங்க. இன்றைய தினம் இந்த காளாஞ்சியை கொண்டு வந்து தந்ததை பற்றி உங்களுடைய அந்த சந்தோஷமான நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த காளாஞ்சி வருடம் இந்த காளாஞ்சி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய பரம்பரை இப்பொழுது 4 தலைமுறைகளாக இந்த காளாஞ்சி வைபவம் நடந்து கொண்டு வருகிறது. எங்களுடைய தாயாரின் தகப்பனார் சிவஞான முதலியார் என்று அவர்தான் இந்த நல்லூர் உற்சவகாலம் தொடங்கின காலத்திலிருந்து இந்த கொடிச்சீலையை கொடுத்து வருகிறார். இப்போ கொடிச்சீலைக்கு ஒரு கிழமைக்கு முதல் எங்களுக்கு இந்த காளாஞ்சி வைபவன் ஒவ்வொரு முறையும் நல்லூரிலிருந்து கொண்டு வந்து தருவார்கள். இப்பொழுது எனது தாயார் கொடுத்த தாயாரின் தகப்பனர் வந்த பின்பு தாயார் கொடுத்த தாயாருக்கு பிறகு எனது சகோதரன் மூத்த சகோதரன் கொடுத்து வந்தவர். இப்பொழுது அவர் இல்லாத போது அவருடைய மகன் பாபுஜன் கொடுத்து வருகிறார். நாங்கள் இந்த பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி கோயில் காளாஞ்சு கொடிச்சிலை என்பது எங்கள் பரம்பரையில் வந்ததை இட்டு நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். மிகவும் பெருமிதமும் சந்தோஷமும் அடைகிறோம்.